வேர்ட்ஸ்ல எப்படி எல்லாரையும் நான் கவர் பண்ண முடியும் இல்ல? இது ஒரு பெரிய டாபிக், எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நவ் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. முதல்ல அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் வேற ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக வேற ஒரு ஸ்கூல்ன்ற பாருங்க பழக்கத்தில் என் ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் இதுவாச்சு. அப்புறம் சார் என்ன அழைத்து வரவில்லை, இழுத்து வந்து விட்டார் இங்கே. ஓகே, தேங்க்யூ. பட் நான் வராமல் இருந்தேன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ப்ரோக்ராமை. உண்மை அதுதான். நான் வராமல் இருந்தால் நானும் மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன மிஸ் பண்ணுற மாதிரி நானும் உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இப்போ சில ஸ்கூல்ஸ்லாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும், சில ஸ்கூல்ஸ்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும், சில ஸ்கூல்ஸ்லாம் ஏர்போர்ட்டில் நிற்கும். வேலம்மாள், வித்யாஸ்ரம், செவ்வாப்பேட் ஸ்கூல் ஃப்ளைட்லேயே ஏறியாச்சு. இதுக்கு மேலே டேக் ஆஃப் மட்டும்தான். ஏன்னா பக்காவான ப்ரொஃபஷனலாக நடத்துகிறாங்க. கேமராமேன்லேருந்து எங்களை இது வரைக்கும் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்த கேமராமேன் யாருமே இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் வளைச்சி எங்களுக்கு தாங்க. நாங்களே எங்களை வளைச்சி எடுக்கிறோம். கொஞ்சம் நல்லா போஸ்ட் கொடுக்கணும், போஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ வளைச்சி எடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே, ஒருத்தர் கூட இப்படி அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஆடியோலேருந்து மார்வலஸ், நல்லா இருந்தது, சூப்பராக போட்டிங்க. ஓகே, நீங்கள் ஒழுங்காக போடலாம், அந்த பசங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க இல்லையா? நீங்கள் அவன் வந்து நின்ட்டான், நீங்கள் பாட்டை மாற்றி போட்டாலும் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணே இருந்தால் பாருங்க. ஓகே, ஸோ நல்ல ஆடியோ, நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்குது. லைட்டிங்ஸு, கேமரா, எப்பவுமே நம்ம சார், தேங்க்யூ சார். நம்ம சார் இருக்கிற ஃபங்க்ஷன் போயிருந்தா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் எனக்கு வீடியோ வந்துடும் வித்தவுட் நாய்ஸோட. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ்க்கு ஒரு எழுந்து நின்று ஒரு கிளாப் பண்ணலாமா? நின்றுட்டே உங்க குழந்தைக்காக உழைக்கிறாங்க. நம்ம எழுந்து ஒரு செகண்ட். ஓகே, சான்ஸே இல்லை. டீச்சர்ஸ் போன முறை எப்படி இருந்தீங்களோ அதை விட பயங்கரமா மெருகேறி இருக்கீங்க எல்லாத்துலேயுமே. ஓகே, தேங்க்யூ. ஸோ என்னன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போன முறை கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இப்போ ஒரு நல்ல வே கிடச்சி ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். கரெக்டா? ஸோ பக்காவான ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்க. அப்படியே கொண்டு போயிடுங்க. உங்க ஸ்கூல் இப்போ நான் எந்த ஸ்கூல் போனாலும் சொல்வேன், போய் பேம்பர்ஸ்லாம் கொடுத்து வாங்கலாம் கூப்பிடாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்வேன். வந்து ஃபார்ம் கேட்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னா அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் அவர் சார் சொன்ன மாதிரி 2 வருஷத்துல 4 மணிக்கு பெல் அடிச்சு நீங்க ஃபார்ம் கொடுத்துக்கு லைன்ல தான் நிக்க வைப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் உங்க ஸ்கூல் பிக்கப் ஆயிட்டாங்க. ஓகே, இனிமே நீங்க என்ன நீங்க ஒழுங்கா பண்ண விஷயம் என்னன்னா ஸ்கூலுக்குள்ள இருக்க பசங்களை சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். வெளில போய் பேனர் அடிச்சுட்டு இருக்கிறத விட உள்ள இருக்க குழந்தைய சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஒன்னும் டான்ஸ் ப்ரோக்ராம் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். இட்ஸ் மார்வலஸ். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தேன். முக்கியமாக ஆனுவல் டே ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்க வேண்டியது என்ன உள்ள பண்றோங்கிறது கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்களும் உங்க சார் சதீஷ் சார் அற்புதமான டைம் கொடுத்துருக்கீங்க. 1/2 மணி நேரம் கரெக்டுக்கு 1/2 மணி நேரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் வந்தாங்கன்னா ஓடிச்சாங்களா போனாங்களா. ஆனா அந்த விஷயம் எவ்வளவு முக்கியன்றது அழகா காமிச்சிங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தான் நாம குழந்தைக்கு எப்படி கொடுக்குறோம். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் எவ்வளவு சிலம்பம் சுத்துறான், அவன் என்னெல்லாம் பண்றான். ஓகே, அபாக்கஸ் அது இது எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கி கொடுத்தீங்க. அதுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் சாருக்கு. டீச்சர்ஸ் டீம் எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கூலை நம்ம சதீஷ் சார் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டார் ஒரே வருஷத்துல. அதுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணணும் நிஜமாவே. ஓகே, அவர் அதை பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ அவரை பத்தின பேச்சு இருந்திருக்கும், பிளஸ் இருந்திருக்கும், மைனஸ் இருந்திருக்கும். அந்த தவளை கதை சொன்னாங்க இல்லையா மேடம், அந்த தவளை தான் சதீஷ் சார் இல்லையா? ஓகே, நான் சொல்றது என் மைண்ட்ல பட்டது, நான் பார்த்ததை மட்டும் தான் சொல்றேன். ரியலி யூ ஆர் தி ஜெம் ஆஃப் தி ஸ்கூல். ஓகே, ஸோ நம்ம சுலைமுத்து பாண்டியன் ஐயா வந்து ஒவ்வொரு இடத்துல விதைக்கும் போதும் அது புல்லே முளைக்காது. அவர் ராசியே கிடையாது, புல்லே முளைக்காது, வெறும் ஆலமரமா முளைக்கும். வெறும் ஆலமரமா முளைக்கும், தென்னந்தோப்பா முளைக்கும். அது போலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 ஸ்கூலுக்கு சார் கரஸ்பாண்டா இருக்கு. எப்படி இருக்கா பாத்தீங்களா? அவர்கிட்ட இந்த சிம்பிளிசிட்டி எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவ்வளவு தொலைநோக்கு பார்வை. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா வாங்கி அதை ஸ்கூலா மாத்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த மனுஷன் இல்லையா? இதெல்லாம் வளருமா, செய்ய முடியுமா? அவர் கூட்டு போற ஸ்கூல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப
இப்ப கூட இன்னும் டெவலப் ஆக முடியல. அப்ப அவர் வாங்கும்போது எப்படி இருக்கும், பொட்டல் காடா கருவேப்பழம் காடா இருந்திருக்கும். அப்பவே அவர் விஷயம் என்னன்னா, இங்க குடும்பங்கள் வரும், அந்த குடும்பங்களுக்கு நம்ம கல்வி சொல்லி தரணுங்கிறது. நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் சாருக்கு. நிஜமா அந்த தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நம்ம சுல்லைமுத்து பாண்டியன் சார் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச லைவ்ல பார்த்த ஒரு பெரிய முன் உதாரணம். இப்போ உங்க டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் ஆயிட்டீங்க, வேலம்மாள் ஸ்கூலு ஹைடெக் ஆயிட்டீங்க. ஓகே, இனிமே ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல மட்டும்தான், வந்து கேட்டெல்லாம் கிடையாது, இப்பவே ஆன்லைன் தானா தெரியும். ஏன்னா ஐடி டீம்லாம் வச்சிருக்காரு அவரு. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம ஃபோர்ட் இருக்கா இல்லையா, ஸோ எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, ஓகே, ஸோ நல்லா ஹையர் பண்ணணும் மக்களை பர்ஃபெக்டா. நாமளே எல்லா வேலையும் பண்ண முடியாது, ஆனா தரமான பீப்புளை நம்ம ஹையர் பண்ணணும். தரமான பீப்புளை நம்மளோட நோக்கத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கு தரமான பீப்புளை வச்சிடும். இங்க இருக்கிற ஒவ்வொரு அந்த பிடி சாரு அண்ட் இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப், வாட்ச்மேன்ல இருந்து அண்ட் ஆல்சோ என்ன சிலம்பம் சார்லாம் நல்ல அழகா கிளாப் பண்ணாங்கல்ல பசங்க. சிலம்பம் சார், யோகா சார், அபாக்கஸ் சார், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே எல்லா யங்ஸ்டர்ஸ் பாருங்க, எல்லா யங்ஸ்டர்ஸ் இறக்கி இருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்த பாட்டில் வந்து தெரியுங்களா, இந்த ஓல்டு வெர்ஷன், இது அடுத்த 20K அதோட நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலா 20K நிக்கல. இப்ப என்னது ஜென்சி ஸ்கூல், ஜென்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஜாலியா வேலை செய்யறவங்க. ஐயோ அம்மா இது செஞ்சதுக்கே நம்ம ஆளுங்க அழுத்துருவாங்க. ஓகே, இங்க செய்யறவங்க டீச்சர்ஸும் சரி, இந்த ஜென்சி இவங்கெல்லாம் ஜென்சி டீச்சர்ஸ். ஓகே, நீங்களாம் இந்த காலத்து. ஓகே, ஸோ இந்த ஜென்சி டீச்சர்ஸ் எப்படி கொண்டு போக முடியும்னா, செஞ்சதை நினைச்சு அழுத்துக்கிற டீச்சரே கிடையாது. அது ஃபீமேல் டீச்சரா இருந்தாலும் சரி, மேல் டீச்சரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முகத்திலையும் யாருமே இப்படி வாட்ச பார்க்கலமா. ஓகே, இந்நேரம் ஆத்துக்காரர் 4 வாட்டி ஃபோன் பண்ணுவாரு, இந்த டைம் பார்க்கணும், அதை பார்க்கணும், எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு, நிம்மதியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த டீச்சர்ஸ்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த ஸ்கூலை கொண்டு வர முடியும். அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுக்கலாம். மற்றபடி நான் ஸ்டோரி சொல்லுவேன், பேரண்ட்ஸ்க்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அது இப்போ முடியாது, இப்போ நான் பண்ணா தப்பாயிடும். ஓகே, லேட் ஆகிடும் ரொம்ப. ஓகே, அதனால நெக்ஸ்ட் அடுத்த விஷயத்தில் நம்ம வந்து உங்களுக்காக நம்ம ஜென்ரலாக நம்மளோட ஸ்டோரி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்ததுக்கு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு விஷயமே ஹைடெக் ஆயிட்டீங்க, நீங்க வேறு தளத்துக்கு போயிட்டீங்கம்மா. ஓகே, ஸோ இனிமே ஸ்வைன் தான். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து வரும்போது எங்களுக்கு இடம் இருக்குமா தெரியல உட்கார்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மேக் திஸ் ஏரியா. இது செவ்வாப்பேட்டு மாதிரி தெரியல, ஏதோ ஃபாரின் கண்ட்ரி மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நிஜமாவே நாங்க உள்ள வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளைஞ்ச நெளிஞ்செல்லாம் உள்ள வந்தோம். என் கூட அந்த கார்த்திக் சார்லாம் சொன்னாரு, இதுக்குள்ள போய் ஸ்கூல் எங்க வச்சிருக்காருன்னு கேட்டாரு. ஆனா இந்த ஸ்கூல் அண்ணா நகர்லயே இல்ல. ஓகே, இந்த ஸ்கூல் அசோக் நகர்லயே கிடையாது. அற்புதமான ஸ்கூல். இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணும்னா, எப்படியாவது இங்க அட்மிஷன் வாங்கி உள்ளே குழந்தைய போட்டோம்னா நல்லா வந்துருவான். எதுல வந்துருவான்? சிலம்பத்துல வந்துருவான், கராட்டேல வந்துருவான், ஸ்ட்ராங்கா வந்துருவான், படிக்கிறதுல வந்துருவான், இங்கிலீஷ்ல வந்துருவான், எல்லாத்தையும் வந்துருவான். அதை நீங்க உருவாக்கிட்டீங்க. சான்ஸே இல்லை. இட்ஸ் a marvelous hats of you teachers and male teachers and முக்கியமா என் சகோதரிகள் டீச்சர்ஸ் சூப்பரா ஸ்ட்ராங்கா அழகா கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.